மூலம் அறிகுறி, நவீன சிகிச்சை முறை, மூலிகை சிகிச்சை, உணவு முறைகள். வெளியே சொல்ல தயக்கம் காட்டும் நோய்களில் மூல நோயும் ஒன்று. இதன் தாக்கம் பரவலாக காணப்படுகிறது. வழக்கம் போல் உணவு பழக்கம் மற்றும் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதே இந்நோய் ஏற்பட காரணமாகிறது. நோய் முற்றிய நிலையில் மலம் கழிக்கும் போது இரத்தம் வெளியேறுவதுடன் கடுமையான வலியும் இருக்கும். இதற்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் எளிதான சிகிச்சை முறைகள் உள்ளன. ஆசன வாயில் தசை, இரத்த நாளங்களில் ஏற்படும் விரிசல் காரணமாக முளை வருதல் போன்ற தோற்றமும் அதனால் வலி மற்றும் இரத்த கசிவும் ஏற்படுகிறது. மூலத்தை ஹெமராய்ஸ் எனவும் கூறுகின்றனர். இது பெரிதாகி உராயும் போது நோயின் தாக்கம் தெரியவரும். இந்தியாவில் 50% மக்கள் இந்நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். காரணம், இரத்த குழாய்களில் அதிக இரத்தம் தேங்கி விரிவடைந்து ஆசனவாயில் உள்ள தசைகளை விரிவடைய செய்வதால் இந்நோய் ஏற்படுகிறது. வேகமாக முக்கலுடன் மலத்தை வெளியில் தள்ளும் போது இரத்த நாளங்களில் மாற்றம் ஏற்படுகிறது. அதிக உடல் பருமன், பல மணி நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து பணியாற்றுவது, நிற்பது போன்றவையும் காரணம். மலச்சிக்கல், அதிகப்படியான வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் மற்றும் அதிக எடையை தூக்குபவர்களுக்கு ஏற்படலாம். நார்ச்சத்து குறைவான உணவு உட்கொள்வதும், பொரித்த உணவுகளை உண்பதும், மதுபானம், அதிகளவு மாமிசம், துரித வகை உணவுகளை உண்பதும் காரணம். பரம்பரை மற்றும் கர்ப்பகாலத்திலும் ஏற்படலாம். கல்லீரலில் ஏற்படும் அலர்ச்சி மற்றும் ஆசன வாயில் வழக்கத்திற்கு மாறாக கட்டி வளர்வதும் காரணம். இதன் அறிகுறி, சிவப்பான இரத்தம் ஆசன வாயில் இருந்து வந்து மலத்தில் இரத்தம் காணப்படும். மலம் கழிக்கும் போது தாங்க முடியாத வலி இருக்கும். ஆசன வாயில் கட்டி மற்றும் வீக்கம் இருக்கும். அரிப்பு இருக்கும். அறுவை சிகிச்சை விளைவுகள். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மலம் கழிக்க சிரமம் ஏற்படலாம். சிறுநீர் பாதையில் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பும் உண்டு. அறுவை சிகிச்சை இன்றி தவிர்க்க பைல்ஸ் ஜென் 25 பயன்படுத்தலாம். மூல வீக்கத்தை குறைக்கவும், அதனால் ஏற்படக்கூடிய வலியை உடனடியாக குறைக்கவும் செய்கிறது. தொடர்ந்து பயன்படுத்த தேவையில்லை. வீக்கம் முழுவதுமாக குறைந்த பின் மாத்திரையை நிறுத்திக் கொள்ளலாம். குறைந்தது 6 மாத்திரையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முறைகள்: அதிகமான தண்ணீர், நார்ச்சத்துள்ள உணவுகள் எடுக்க வேண்டும். அதிக காரம் உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். உணவு முறைகள்: சேனைக்கிழங்கு அதிகளவில் சேர்க்க வேண்டும். நார்ச்சத்துள்ள உணவு: ஓட்ஸ், கோதுமை, பேரிக்காய், கேரட் போன்றவை 25 முதல் 30 கிராம் வரை சாப்பிட வேண்டும். 6 முதல் 7 டம்ளர் தண்ணீர் அருந்த வேண்டும். வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிடலாம். மாமிச உணவுகளை தவிர்க்க வேண்டும். மூல நோய்க்கான மருந்து பைல்ஸ் ஜென் 25 லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்படுவோர் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளவும். நன்றி.